வணக்கம். ஓரளவுக்கு அதிமுகவில் கோஷ்டி பூசல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ ஒரு மறைஞ்சு போயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்து வேலுமணி எல்லாமே ஒன்றா சேர்ந்துட்டாங்க. சிவி சண்முகம், விஜய் பாஸ்கர், அப்புறமா அருண்மொழிதேவன் இவங்க 3 பேர் மட்டும்தான் இன்னும் போய் சேரவே இல்லை எடப்பாடி பழனிசாமியோட. எப்படி திடீர்னு செட்டில் ஆனாங்க? திடீர்னு எப்படி 2 பேருமே பேசிக்கிட்டாங்க? ஏன் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் கட்சி பதவியிலேருந்து எம்எல்ஏ பதவியை பறிக்கிற அளவுக்கு இவர் போனார்? இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவு அதிமுகவில் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்த மாதிரி பிளவு ஏற்படும் போது இனிமே அதுலேருந்து மீண்டு வர்றது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அதிமுக தொண்டரையில் போயிட்டாங்க. ஆனால் எப்படி எஸ்பி வேலுமணி டீம் போய் பேசினாங்க எடப்பாடி பழனிசாமியோட அப்படின்னா சில விஷயங்கள் இருக்குது. அமித்ஷா வந்து தலையீடு வந்து இதில் இருக்குது. அமித்ஷா வந்து 2 கோஷ்டியாக பிரிஞ்சு இவங்க செயல்படுறதை பார்த்தோன்னா, பிரித்ததே அவங்க தான், ஆனாலும் பிரிஞ்சதை பார்த்தோன்னா அவர் ரொம்ப வேதனைப்பட்டு நீங்கள் என்னப்பா இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காரு. எஸ்பி வேலுமணி டீமோட பேசியிருக்காரு. எஸ்பி வேலுமணிகிட்ட கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி கட்சி பதவியை பறிச்சிட்டார். அது இல்லாமல் எம்எல்ஏ பதவியும் பறிக்க போகிறாரு. இப்போ எல்லாத்தையுமே இது கட்சி பதவியை திரும்ப கொடுக்க சொல்லுங்கள். அதே போல் வந்து எம்எல்ஏ இது சபாநாயகர்கிட்ட கொடுத்த கடிதத்தையும் திரும்ப வாங்க சொல்லுங்கள், நாங்களும் வாங்கிறோம் அவர் மேலே கொடுத்த புகார்களை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. சரி, இந்த மாதிரி பேசணுன்னா இந்த பஞ்சாயத்து இங்கிட்டு ஓடுது. ஒரு சைடு விஜயும் வந்து அமைச்சரவையில் இடமில்லைன்ட்டார். அப்புறமா வாரிய தலைவர் பதவி எதுவுமே தாவேகால கிடைக்காது. தேவையில்லாமல் தாவேகாவுக்கு முட்டு கொடுக்குறத நிப்பாட்டிட்டு நம்ம பாட்டுக்கு அதிமுகவுக்கே திரும்ப போயிடலாம். ஏன்னா எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்கோம். எம்எல்ஏ ஆகிறதுக்கு செலவு பண்ண காசை திரும்ப எடுக்கணும்னா எம்எல்ஏவாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம எம்எல்ஏவாக இருக்கணும் அப்படின்னம்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட போயிடுவோன்னு ஒரு 5 பேர் போயிட்டாங்க. இதுக்கு இடையில அமித்ஷா வேறு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரா? என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு புரியல. சரி, எஸ்பி வேலுமணி வந்து என்ன செஞ்சார்? நானும் வந்து அமித்ஷா சொல்கிறத கேட்கலாம், ஆனால் அமித்ஷா வந்து டக்குன்னு வேறு மாதிரி ரூட் எடுத்துட்டான்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. எல்லாத்துக்கு மேலே ஊழல் வழக்கு அது இதுன்னு இருக்குது. ரைடு ஈடுன்னு விட்டு நம்ம அமித்ஷா பேச்சை எதிர்த்து நிற்கவும் முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமி பாஜக மேலிடத்தோட போட்டு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார். வந்த பிறகு அவருக்கு தான் இதாகிடுச்சுல. சரி, எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் நாங்கள், எடப்பாடி பழனிசாமி தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்தோம் நாங்கள். வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசினா தான் அவர் மாவட்ட செயலர் பதவியை பறித்து வச்சுருக்காரு, கட்சி பதவியை பறித்து வச்சுருக்காரு, எல்லாத்தையும் திரும்ப கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பித்தார். உங்களுக்கு 2 சட்டமன்ற தொகுதிக்கு தான் நீங்கள் மாவட்ட செயலர் அப்படின்னாரு. இது அவங்க ஒத்துக்கலை. இதெல்லாம் அமித்ஷாவுக்கு நாலேஜுக்கு போச்சு. அமித்ஷா வந்து சொன்னார், என்ன எடப்பாடி பழனிசாமிகிட்ட, நீங்கள் ரொம்ப வீம்பு பிடிக்கிற தப்பு, இப்படி வீம்பு பிடிச்சி தான் கட்சி காணா போயிட்டுருக்குது. நீங்கள் வந்து இப்போ இறங்கி வரணும். அவங்க இறங்கி வந்திருக்காங்கல்ல, பேசுகிறாங்கல்ல, அப்படி பேசும்போது நீங்கள் ஏன் பேச மாட்டேறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சுட்டு நீங்கள் அவங்கள்ட்ட பேசுங்க, அவங்க கேட்குறத கொடுத்துருங்க, அவங்கள்ட்ட இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி பொசிஷனில் அவங்களை உட்கார வைங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசிட்டார். அதனால எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் இறங்கி வந்துட்டார். இல்லைன்னா இறங்கி வர டைப்பே கிடையாது. அவர் கட்சியே நாசமானாலும் சரி இறங்கி வர மாட்டார். ஆனால் அமித்ஷா வந்து இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் அதிமுக பிளவுபட்டுச்சு அப்படின்னா திரும்பவும் மீண்டு வர்றது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை, பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. வேலுமணி தரப்பு இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையும் கொடுத்தாரு. வேலுமணி ஏற்கனவே ஊழல் வழக்கு அந்த வழக்குன்னு கஷ்டப்பட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருந்தார். அதுவும் இல்லாமல் அமித்ஷா சொன்னது, ஏற்கனவே அவர் முதலமைச்சராக இருந்த ஒரு மனுஷன் கொஞ்சம் இறங்கி வர்றாரு, உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாரு. அந்த மனுஷன் அவ்வளோ தூரம் இறங்கி வந்து பேசக்கூடிய ஆள் இல்லை. எங்களுக்கே ஏகப்பட்ட துரோகம் பண்ணியிருக்காரு. சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு வேட்பாளர்களுக்கு ஒதுக்கின தொகுதிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப மன கஷ்டமாக இருந்தது. அப்படிப்பட்ட தொகுதிகளை ஒதுக்கின அந்த மனுஷனுக்காக நாங்கள் பறிஞ்சு பேசுகிறோம். நீங்கள் வந்து கொஞ்சம் இறங்கி போங்க, கட்சியை வந்து நாசம் பண்ணிடாதீங்க, நீங்கள் இருந்தால் தான் நாங்களும் உங்களை முதுகில் ஏறி நாங்களும் சவாரி செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா வந்து பேசியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமிக்காக அமித்ஷா பேசுகிறார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாட்ட எவ்வளோ தூரம் புலம்பி தள்ளியிருப்பார், யார் யார் மூலம்லாம் அழுத்தம் கொடுத்துருப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எஸ்பி வேலுமணிக்கு நல்லாவே தெரியும். சரி, நம்ம வந்து பாஜகவை பகைச்சிக்கக்கூடாது, எடப்பாடி பழனிசாமியை கூட பகைச்சிக்கலாம், பாஜகவை பகைச்சிக்கக்கூடாது. பாஜக ஒரு காலகட்டத்தில் என்ன செஞ்சுருவாங்க, டக்குன்னு நம்மளை ஏதாவது ஒரு வழக்கில் தூக்கி போட்டு உள்ளே போட்டு சிறையில் போட்டு ஐயோ சிறைக்குள்ளையெல்லாம் போனோம்னா நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் ஒத்து வராதுப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தார். எஸ்பி வேலுமணி டீம் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, ஒரேடியாக சரண்டர் ஆகிடலாம், நமக்கு வேணாம், நமக்கு பாஜக மேலிடம் பேர் அழுத்தம் கொடுக்குது, இந்த சைடு எடப்பாடி பழனிசாமிகிட்ட நம்ம ரொம்ப போராடி ஜெயிச்சு நம்ம ஒன்றும் பெருசாக சாதிக்க போகிறதில்ல, பார்ப்போம், பொதுக்குழு கூட்டுற வரைக்கும் ஒரு முடிவை வந்து தள்ளி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓகே சொல்லிட்டார். அப்புறமா எஸ்பி வேலுமணி டீமோட அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, முனுசாமி, OS மணியன் இவங்க தான் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துகிறாங்க. என்ன ஒரே கோஷ்டிக்குள்ளே இருக்கவங்க என்ன பேச்சுவார்த்தை? எடப்பாடி பழனிசாமிகிட்ட இவங்க சில டிமாண்டுகளை வச்சாங்க. அது கட்சி பதவியை திரும்ப கொடுங்க, எங்களுக்கு திரும்ப அந்த விஷயங்களில் முக்கியத்துவம் கொடுத்தா தான் நாங்கள் வருவோம்னு சொல்லி பேசியிருந்தாங்க.
சிவி சண்முகம் இதில் கடைசி வரைக்குமே ஒத்து வரல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேச்சுவார்த்தை நடக்கும்போதே அடிதடி தகராறு வரைக்கும் போச்சு. அதனால் சிவி சண்முகம் இறங்கி இனிமேல் எடப்பாடி பழனிசாமிகிட்ட எந்த சூழ்நிலையும் என்னால் ஒத்து போக முடியாது அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்துட்டார். பாஜக கோச்சிட்டாலும் பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுட்டார். புதுக்கோட்டை பாஸ்கருமே அப்படி தான், அருண்மொழி தேவன், இவங்க 3 பேருமே அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு தனியாக தொகுதி மக்களை போய் பார்க்க ஆரம்பித்தாங்க. மக்கள்கிட்ட ஆலோசனை பண்ண ஆரம்பித்தாங்க. நீங்கள் எங்களுக்கு வாக்களித்து எம்எல்ஏ ஆக்குனீங்க, நாங்கள் இந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டோமா, இன்றைக்கி இருக்க சூழ்நிலை சரியில்லை, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சென்டிமெண்ட்டாக பேச ஆரம்பித்தாங்க. இதனால் பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, மக்கள் என்ன சொல்கிறாங்க, எங்களை தேர்ந்தெடுத்த மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது கேட்டுட்டு நாங்கள் முடிவெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. ஆனால் விஜய் பாஸ்கரை பொறுத்த வரைக்கும் விஜய் நம்ம கூட வந்து பேசினார், பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினார், அமைச்சரவையில் இடம் தருவேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொன்னார். நம்ப வச்சு கழுத்தை எடுத்துட்டாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ நான் தாவேகா சைடும் போக முடியாது. ஏன்னா நம்ம வச்சு கழுத்தை எடுத்தவரை நம்பி நம்ம போய் அங்கே எம்எல்ஏ பதவி ராஜினாமா செஞ்சுட்டு போன பிறகு விஜய் இதே தொகுதியில் நமக்கு சீட்டு கொடுக்காம அப்படியே சீட்டு தாவேகளை வாங்கி நின்று திரும்பவும் ஜெயிச்ச பிறகு அமைச்சரவையில் நமக்கு இடம் கொடுக்காம அப்படியே விஜய் வந்து ஒப்பேத்தினார்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு விஜய் பாஸ்கர் போயிட்டார். அதுவும் இல்லாமல் வந்து சிவி சண்முகம் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிடுறேன், எனக்கு வாக்கு போட்ட மக்களுக்கு ரொம்ப நன்றி அப்படி இப்படின்லாம் ஜீப்பில் போய் பிரச்சாரம்லாம் பண்ணார். மக்கள்கிட்ட போய் சொன்னார். அவர் பேசுனதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய அண்ணன் ராதாகிருஷ்ணனுக்கு பயங்கர டென்ஷன். ஏற்கனவே ராஜ்யசபை எம்பியாக ராஜினாமா பண்ணிட்டு இப்போ எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டேன் அப்படின்னா உனக்காக வேலை பார்த்தா இந்த மாவட்ட செயலர், ஒன்றிய செயலர், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, நகர செயலர், இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க? நீ அவங்க பேச்செல்லாம் ஆலோசனைலாம் கேட்டாலும் அவங்க இப்போதைக்கு உன் மனநிலையை பொறுத்து உங்களுக்காக என்ன சொல்லுவாங்க, நீ ராஜினாமா பண்ணியிருக்கனே, நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் நாங்கள் அது கட்டுப்படுறோன்னேன்னு சொல்லுவானுங்க. நாளைக்கு உன் கையில் எம்எல்ஏ பதவி இல்லை அப்படின்னா உன்னை ஒருத்தன் கூட சீண்ட மாட்டான், பார்த்துக்க. நீ இப்போதைக்கு எம்எல்ஏ பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணால் அமைதியாக இரு, நான் சொல்கிறத கேளு அப்படிங்கிற மாதிரி அவங்க அண்ணன் ராதாகிருஷ்ணன் வந்து சிவி சண்முகத்துக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் வந்து விஜய் பாஸ்கர் வந்து இழுப்பூரில் அவர் வீட்டில் வந்து கட்சிக்காரங்களை எல்லாத்தையும் வர சொல்லி பேச்சுவார்த்தைலாம் நடத்தினார். அப்போ வந்து திமுகவோட ஒரு தொடர்பில் இருந்தார். எப்போது திமுக ஆட்சியில் இருக்கும்போதே அவருடைய செக்ரட்டரி உமாநாத்தோட அவர் தொடர்பில் தான் இருந்தார். முதலமைச்சராக இருந்த ஸ்டாலினோட செக்ரட்டரியோட உமாநாத்தோட இதாக இருந்தார். ஏன் எப்படி உமாநாத்தை அவர் பழக்கம் விஜய் பாஸ்கர்னா, அவர் சுகாதாரத்துறையில் அமைச்சராக இருந்தார்ல அதிமுக பிள்ளை, அப்போ அவர் உமாநாத் தான் அந்த துறை செயலராக இருந்தார். அதுக்கப்புறமா சிஎம்மாக வந்து முதலமைச்சரான ஸ்டாலின் ஆன பிறகு அவர் தனி செயலராக இருந்தபோது இவர் வந்து அழகாக பேசினார். அதே போல் திமுக ஆட்சிக்கு வந்தோடனே உமாநாத் நல்ல தொடர்பில் இருந்தார். அதே போல் தாவேகால தொடர்பில் இருக்கும்போது தான் தாவேகா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுருச்சா, சரின்னு தாவேகா விட்டுட்டு திமுக சைடு போகலான்னு சொல்லிட்டு விஜய் பாஸ்கர் வந்து தேர்தலுக்கு முன்னாடியே கொடைக்கானலில் போய் இவங்க எல்லாருமே முதலமைச்சர் டீம் எல்லாமே உட்காந்து யார் யார் அமைச்சரவையில் இடம்பெறது அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டை போட்டாங்க. ஐ பெரியசாமி, சக்கரபாணி, சேகர் பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன் எல்லாமே போனாங்க. அப்போ வந்து அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு வந்து விஜய் பாஸ்கர் ஃபோன் பண்ணி பேசும்போது இங்கே தான் முதலமைச்சர் இருக்கிறாரு, அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி பேசினாங்க. ஆனால் உங்கள் ஆட்சி தான் திரும்ப வரோம், நானும் திமுக சைடு வந்துடலான் இருக்கேனே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசினார். பேசிட்டு ஒரு நம்பிக்கையோடு இருந்தார். அப்புறமா திமுகவும் இந்த இதாகிடுச்சு, தோல்வி ஆயிடுச்சா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திக்குமுக்காடி போயிட்டார் விஜய் பாஸ்கர். என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு இடைத்தேர்தலில் நின்று தாவேகா வாங்குது. இந்த சைடு எதிர்பார்த்து திமுகவும் ஜெயிக்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் சிவி சண்முகம் ஒரு முடிவு எடுத்துட்டார். எடப்பாடி பழனிசாமி வேணாம், எனக்கு தாவேகா வேணாம், திமுக வேணாம், நான் பார்த்துக்கிறேன் தனிப்பட்ட முறையில் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு சைடு ஓடுறாரு. இந்த சைடு அருண்மொழி தேவன்டா விஜய் பாஸ்கர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. வாங்க நம்ம ஒன்றா சேர்ந்து திமுக சைடு கூட போயிடலாம், இல்லை ரிசைன் பண்ணிட்டு தாவேகா சைடு கூட போயிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அருண்மொழி தேவனும் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை ஓடிட்டுருக்கு. ஆனால் விஜய் பாஸ்கரை பொறுத்த வரைக்கும் தாவேகா சைடு அதிக சான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திமுக சைடு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. அதே போல் அருண்மொழி தேவன் வந்து எடப்பாடி பழனிசாமி பக்கம் போயிடுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்கலாம். அப்புறம் எதிர்காலத்தை எல்லாம் யோசித்து தானே பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக இருக்கிறாரு, யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறாரு. ஆலோசனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே அவர் பிடிக்க மாட்டேங்குது. அவர் எடுக்கிறது தான் முடிவு, அவர் சொல்கிறது தான் வேத வாக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். அதனால வந்து இந்த கட்சி தொடர்ந்து தோற்றுக்கிட்டே இருக்குது. 12 தோல்வி ஆயிடுச்சு. இந்த இனிமேல் வந்து கட்சியை நிமித்தி வைக்கிறதெல்லாம் கஷ்டம். இளைஞர்கள் படைகள்லாம் இன்றைக்கி திமுக பாருங்கள் தோற்றதுக்கான காரணம் என்ன, திமுக இளைஞர் படை அப்படின்னு ஒன்று உருவாக்கி நேரத்தெல்லாம் பயங்கரமாக அப்படியே சென்னையை கலவரப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. அவங்களாம் இனிமேல் ஐடிவிங்க அது இதுன்னு இறங்கி செயல்பட ஆரம்பித்தாங்கன்னா திரும்பவும் திமுக புது பொலிவு பெற்றோம். அதிமுகவுக்காக அப்படி செயல்படக்கூடிய நபர்கள் பெருசாக இல்லை.
அதெல்லாம் புரிஞ்சு தான் வந்து விஜயபாஸ்கர் வந்து திமுக சைடு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு இருக்கிறாரு. தாவேகா வந்து சும்மா இது ஒரு புயல் மாதிரி அவ்வளோதான், மற்றபடியெல்லாம் பெருசாக இருக்காது அப்படின்னு யோசனை தான் அவருக்குமே. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க.